ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மந்த்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. ஸோ கத்திரிக்காய் தோட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அழிக்கவே போகிறோம். ஸோ இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எடுத்து 2 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ போட டைமே இல்லை எனக்கு. ஸோ நம்ம கத்திரிக்காய் தோட்டம் வச்சதுலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டி கிளிப்பும் ஷார்ட்ஸ் வீடியோலாம் இருக்கட்டும், லாங் வீடியோ இருக்கட்டும் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருந்திருப்பேன். ஸோ நம்ம கத்திரிக்காய் தோட்டம் வச்சது நம்ம ஓன் தண்ணி, நம்ம போர் போட்டோ இல்லை கேணியோ அந்த தண்ணி யூஸ் பண்ணல. நம்ம வாடகைக்கு தான் தண்ணி இறைச்சி பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காய் தோட்டம் இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்கோம். ஸோ ஓரளவுக்கு பார்த்திங்க செடி ஃபுல்லாக காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. காய் கொஞ்ச நாள் கம்சங்கடையில் போயிட்டு போட்டுட்ருப்போம். ஸோ நல்ல ரேட்டு இல்லை. நம்ம செடி காய் நல்ல ரேட் இல்லை. காய் நல்லா சூப்பராக இருக்கும். இது நாட்டு கத்திரி, இந்த ப்ளூ கலரில் இருக்கும்ல, ஸோ அந்த கத்திரி ரேட்டு சரியான ரேட்டே போகலைங்க. ஸோ நம்ம கத்திரிக்காய் கொண்டு போய் கம்சங்கடையில் போடுறதுக்கும், நம்ம வாடகை தண்ணிக்கு காசு கொடுக்குறதுக்கும், அதுக்கப்புறம் மருந்தடிக்கிறதுக்கும், உரம் போடுறதுக்கும், இதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா அந்த காசு சரியாயிருது. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா மேற்கொண்டு நம்ம காசு செலவு பண்ணி தான் அந்த கத்திரிக்காய் தோட்டத்தை பராமரிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா செலவு பண்ண முடியாமல் பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காய் தோட்டத்தை அப்படியே போட்டுட்டோம். காய் எடுக்கலை, தண்ணி பாய்ச்சலை, எதுவுமே பண்ணலை. சரி, அதுக்கப்புறம் பிளான் பண்ணி தான் போர் போடலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். போர் போட்ட வீடியோவுமே நான் போட்டிருப்பேன். அதில் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி பலமாக வர்ற மாதிரி இருக்கும் நான் போர் போட்டதில். ஆனால் பார்த்திங்கன்னா தண்ணி இறைக்கவே முடியலை. ஏன்னா தண்ணியே இல்லை. சோலார் தான் வச்சுருக்கோம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னே தெரில. தண்ணியே இல்லை. தண்ணி ஒரு நாளைக்கு ஃபுல்லாக மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5-6 பாருன்னு சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி பாய்ஞ்சிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு போர் போட்டோம், அதுலேயும் தண்ணி இல்லை. செகண்டாக போர் போட்டோம், அதுலேயும் தண்ணி இல்லை. ஸோ எவ்வளவுக்கு காசு லாஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நீங்களே நினச்சிக்கோங்க. ஸோ என்னோடய ஜுவல், அப்புறம் பக்கத்தில் கடன், இந்த மாதிரி ஜுவல்லாம் அடகு வச்சு இந்த மாதிரி தான் போர்லாம் போட்டோம். ஸோ கடவுள் என்ன நினச்சாருன்னு தெரில, ரெண்டுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வரல. அப்படியே போட்டுட்டோம். ஸோ கிடந்த காயெல்லாம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காயெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிச்சு. நான் கடைசியில் கண்டிப்பாக காமிச்சிருப்பேன் அந்த காயெல்லாம். அதுக்கப்புறம் அப்படியே போடவும் பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நோய் தாக்கம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் விடக்கூடாது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி 3ஆவது இடத்துல போர் போட்டிருக்கோம். அந்த இடத்துல ஓரளவுக்கு ஏதோ இந்த காட்டுக்கு தகுந்த தண்ணி கொஞ்சம் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இந்த செடியெல்லாம் பராமரிக்கணும் அப்படின்னு நினச்சா எவ்வளோ ஒரு டாஸ்கான விஷயம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நோய் தாக்கம் ஆயிடுச்சு. ஸோ தண்ணி பாய்ச்சுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் பராமரித்து பார்ப்போம் செடியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக மருந்தெல்லாம் அடித்து உரம்லாம் போட்டு தண்ணி கண்டினியூஸாக பாய்ச்சிக்கிட்டே இருந்தோம். ஸோ பாதி செடி டேமேஜ் ஆயிடுச்சு. கொஞ்சம் செடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா துளுக்க ஆரம்பிச்சிருச்சு. உரம் போடவும் பார்த்திங்க அப்படின்னா துளுக்க ஆரம்பிச்சிருச்சு. துளுக்க ஆரம்பிக்கவும் பூ பூக்கிறதுக்கு இதெல்லாம் மருந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓனாக தான் காசு கடன் வாங்கின காசை போட்டு தான் பார்த்திங்க அப்படின்னா மருந்தெல்லாம் அடித்தோம். மருந்து அடித்து கொஞ்சம் ப்ரெஸ் ஆயிடுச்சு. இது மருந்தடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ மருந்தெல்லாம் அடிச்சிட்டோம். மருந்தடித்து கொஞ்சம் துளுக்க ஆரம்பிச்சிருச்சு. காயுமே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரேட்டு இருக்கும் போதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட செடிக்கு தண்ணி பாய்ச்ச முடியலை. அப்படியே போட்டுட்டோம். இப்போ ரேட்டு இல்லை. அப்போவும் ரேட்டு இல்லை. அதுக்கப்புறம் ரேட்டு இருக்கும்போது தண்ணி பாய்ச்ச முடியலை. இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருந்ததுங்க இந்த தோட்டம் வச்சதுலேருந்தே. என்ன பண்ணுறது, விவசாயிகளோட நிலைமையே பெரிய ஒரு கஷ்டம் தானே. விவசாயிகள் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் அது கொஞ்சம் மேலே ஏற முடியலை. எப்போ தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம் அப்படின்னு தெரில. ஸோ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காயெல்லாம் பழுத்துருச்சு. நாங்கள் காயே எடுக்கலை.
இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மருந்தடித்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து காய் எடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அப்டேட் வந்து நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ நம்மளோட சேனலை வந்து பிடிச்சவங்க வந்து மறந்துடாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் வந்து கிராமத்து வாழ்க்கை, கிராமத்து ஸ்டைலு, கோவில், அப்புறம் எங்கேயாவது போகிறது வர்றது, ட்ராவல் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளோட சேனலை வந்து மறந்துடாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பேசுகிறது அப்படின்னு வந்து தெரில. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் மக்களே. நம்மளோட சேனல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா PYG வில்லேஜ் லைஃபுங்க. ஸோ வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.